அதிமுக ஆரம்பிப்பதற்கு நீங்க வித்திட்டவரே சைதை துரைசாமி தான். மேடையிலே நைய புடைக்கப்பட்டார். கட்சிக்காரன் அடிக்கிறான், போலீஸ் அடிக்கிறான். துவைத்து எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் உருகணம் யோசித்த நிமிடம் தான் அது. இன்னைக்கு அவர் மகன் வெற்றி துரைசாமியை தேடுகிறது நிறைய ஐஏஎஸ் அதிகாரி போய் தேடுறாங்க. அந்த நதி மீது பயணம் செய்யாமல் வேற எங்க அது நடந்திருந்ததுன்னா எங்க கார் முட்டி நின்று இருக்கும். பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சினிமா சார்ந்த பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் என்னன்னா, சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களை வந்துட்டு ஒரு 4 நாளாக காணலை அப்படின்ற மாதிரி இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியை பற்றி கொஞ்சம் விரிவாக எங்களுக்காக சொல்லுங்க. இல்லை, வெற்றி துரைசாமியினுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய தந்தை சைதை துரைசாமி தான் இருக்கார். இவர்கள் நீங்கள் 1000க்கு மேற்பட்ட நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய மனித நேய அறக்கட்டளை அதை உருவாக்கி அவர் இந்தியா முழுக்க குடிமைப் பணிகளை நீங்கள் செய்திருக்க பல உயர் அதிகாரிகளை நீங்கள் அவருடைய மனிதநேய அறக்கட்டளை சார்பாகத்தான் இலவசமாக நீங்கள் அந்த பயிற்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இப்படி பல அதிகாரிகளை உருவாக்கிய அறக்கட்டளை. அதை விட சிறப்பு என்னென்னா, அவர் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பெருந்தொண்டர். எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்ட நீங்கள் ஒரு பெரிய முத்து சைதை துரைசாமி. சைதை துரைசாமி சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து கரூரிலிருந்து சென்னைக்கு வெண்ணி மில் தொழிலாளியாக வாழ்க்கையை துவக்கியவர். சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பற்று கொண்டார். அதிமுக ஆரம்பிப்பதற்கு நீங்கள் வித்திட்டவரே சைதை துரைசாமி தான். அதிமுக ஒரு கட்சி விதை போட்டவரே சைதை துரைசாமி தான். இதற்காக அவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது மேடையிலே வைத்து அவருக்கு ஒரு எலுமிச்சங்க மாலை போட்டு அதிமுக தொண்டர்கள் சார்பாக நீங்கள் திமுக காரன் பூரா எலுமிச்சங்காய் தேய்ச்சி குளிங்க, பித்தம் தெளிஞ்சு போகும், இதை சொன்னதுக்காக மேடையிலே நைய புடைக்கப்பட்டார். கட்சிக்காரன் அடிக்கிறான், போலீஸ் அடிக்கிறான். துவைத்து எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. யாருக்காக? இது எம்ஜிஆருக்காக. அப்போது இந்த தகுதி உடைய ஒரே மனிதன் சைதை துரைசாமி தான். திமுகவிலிருந்து அதிமுக பிறப்பதற்கு நீங்கள் முதல் புலி போட்டதே சைதை துரைசாமி தான். இந்த செய்தி நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காரு. என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர் கால திரைப்படத்தில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்த பொழுது திமுகவுக்குள்ளேயே எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஒரு அமைப்பு இருந்தது தமிழ்நாடு முழுக்க. அப்படி இருந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் கலைக்கப்பட வேண்டும்னு எம்ஜிஆர் வாயிலே சொல்ல வச்சார் கருணாநிதி. 2 கருத்து, அதாவது திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் சண்டை வந்துடும், கருத்து மோதல் வந்துடும், ஒரே கட்சிக்குள்ளே 2 பிரிவு இருக்கக்கூடாது, எம்ஜிஆரும் கருணாநிதி ஒன்று தான், எம்ஜிஆர் கருணாநிதி வேறு வேறு கிடையாது. இதை காரணம் காட்டி எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை எம்ஜிஆர் வாயாலே கலைக்கிட்டு விட்டார். கலைக்க சொல்லிய பிறகு எம்ஜிஆருக்கு இணையாக கருணாநிதியுடைய மகன் மூகா முத்து நடிகராக்கப்பட்டார். யாரை டம்மி பண்ணுறதுக்கு? எம்ஜிஆர் டம்மி பண்ணுறது. இதெல்லாம் எம்ஜிஆரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சூதுவாது சூழ்ச்சி சாணக்கியத்தனம் இதெல்லாம் எம்ஜிஆரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு? சரி, நமக்கு தலைவன் கருணாநிதி சொன்னால் சரியாக இருக்கும். சைதாப்பேட்டையில் ஒரு மேடையில் இதை சொல்லிவிட்டு எம்ஜிஆர் இறங்குற பொழுது சைதை போய் சொல்கிறார், அண்ணா தப்பு பண்ணிட்டீங்க, எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுற தொண்டை எங்கே போவான், அவனை கட்சி கலைக்க சொல்லிட்டீங்க, திமுக சேர்த்த மாட்டேங்கிறான், எம்ஜிஆர் ரசிகர் பண்ண தனியாக பிரித்து பார்க்கப்படுகிறான், அவன் தனியாக ஒதுக்கப்படுகிறான், வஞ்சிக்கப்படுகிறான், ஏமாற்றப்படுகிறான், நீ தப்பு பண்ணிட்டீங்க. எம்ஜிஆர் உருகணம் யோசித்த நிமிடம் தான் அது. சரி, நான் அவசரப்பட்டேன். உண்மையாகவே எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் புறக்கணிக்கப்படுதுங்கிறதா நான் மீண்டும் இப்போ பல மூத்த தலைவர்கிட்ட நான் கலந்து ஆலோசிக்கிறேன். கலந்து ஆலோசிக்கும்போது அது உண்மை. சைதை துரைசாமி சொன்னது
உண்மை. 100% உண்மை. எம்ஜிஆர் தொண்டன் வளர்ந்து விடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது, திமுக தலைமை கருணாநிதி நினைக்கிறார். இதை எம்ஜிஆருக்கு உணர்த்திய தொண்டை சைதை துரைசாமி. இதன் பிறகுதான் அதிமுக ஒரு கட்சியே பிறந்தது. அதிமுக ஒரு கட்சி தமிழகத்தை ஆண்டது. இதுக்கு வழி உருவாக்கி கொடுத்தவர் சைதை துரைசாமி. நீங்கள் கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா, திமுக அதிமுக இரண்டும் வேறு வேறுன்னு சொல்கிறவன் பூராவன் பித்த தலைக்கேறி உளறாங்கிறார். யார்? கருணாநிதி. நான் எம்ஜிஆர் தொண்டர்களை நான் புறக்கணிக்கலை, இது செய்தி தவறான செய்தி, அப்படி இருந்தால் அவர்கள் பித்த தலைக்கேறிடும், எலுமிச்சங்காய் தேய்ச்சி குடிங்கிறார். யார்? கருணாநிதி. உன்னை அதே சைதாப்பேட்டையில் கூட்டம். நீங்கள் சைதையார் என்ன பண்ணுறாரு? எலுமிச்சங்காய் மாலை எடுத்துகிட்டு போகிறாரு. எதுக்கு? தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. எலுமிச்சங்காய் மாலை எடுத்துகிட்டு போகிறாரு, மறைச்சி கொண்டு போகிறாரு. அப்போது நீங்கள் திமுக மேடைகள் அதிமுக மேடைகளில் தலைவர் பேச ஆரம்பித்தா சால்வை போடுறவன், மாலை போடுறவன், துண்டு போடுறவன், எலுமிச்சங்காய் கொடுக்குறவன், நிதி கொடுக்குறவெல்லாம் ஒரு கியூ நிற்கும். அந்த கியூவோட கியூ இவர் நிற்கிறார். மைக்கை பிடிச்சி சொல்கிறாரு, அதிமுக தொண்டனுக்கு ஏற்பட்ட பித்தத்தை தெளிவிப்பதற்காக நான் கருணாநிதிக்கு எலுமிச்சங்காய் மாலை போடணும்னு போடுறாரு. விடுவானா? முதலமைச்சர் பதறி போய் அங்கேயே தொண்டை அடிக்கிறவ, திமுக காரன் அடிக்கிறான், போலீஸ் அடிக்குது. இதுதான் சைதை துரைசாமி. அப்போது அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கு மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கார். இன்றைக்கி அவர் சைதாப்பேட்டையில் அதிமுகவினுடைய அடையாளம். மேயராக இருந்த காலத்தில் நீங்கள் சென்னை மாநகரம் உண்மையாகவே எந்த விதமான ஊழல், லஞ்சம், லாவண்யம் எதுவுமே வராமல் பார்த்து கொண்டார். அந்த 5 ஆண்டு காலம் உண்மையாகவே சைதையார் காலம் பொற்காலம் தான். இதுதான் அவரை இந்த மனிதநேய அறக்கட்டளை இரண்டும் தான் அவரை என்னைக்குமே மேயராக வைத்திருக்கு. சைதாப்பேட்டைக்கு மட்டும் அவர் அறிமுகமானவர் அல்ல, சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க. இன்றைக்கி அவர் மகன் வெற்றி துரைசாமியை தேடுகிறது நிறைய ஐஏஎஸ் அதிகாரி போய் தேடுறாங்க. இமாச்சல் பிரதேசத்தில் வேலை பார்க்கிற அத்தனை அதிகாரிகளும், ஐபிஎஸ், எல்லா அரசாங்கமே பேரிடர் மீட்பு குழு அங்கே தேடுது. என்ன காரணம்? சைதை துரைசாமியுடைய மகனை ஸ்பெயின்லேருந்து முதலமைச்சர் கூட சொல்கிறார் சீஃப் செக்ரட்டரிகிட்ட. தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், இமாச்சல் பிரதேச தலைமைச் செயலாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் பணியை விரைவுபடுத்துங்கள், எப்படியாவது தேடுங்க. அரசாங்கம் தனியார் ஹெலிகாப்டர் மூலம் தேடுது. அடுத்த நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்கள் மூலம் தேடப்படுகிறார்கள். 1 கோடி ரூபாய். அவர் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் நம்புகிறாங்க. ஏன்னா காரு விபத்து ஏற்படுகிற பொழுது அவரை மயக்கமாக கிடந்து அருகில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் எடுத்து கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அவரை உயிர் பிழைக்க வைத்திருக்கலாம். இந்த செய்தி அந்த ஆதிவாசி மக்களுக்கு, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் மக்களுக்கு போய் சேராமல் இருக்கலாம் கூட ஒரு செய்தி இருக்குது. கண்டிப்பாக அனைவருடைய பிரார்த்தனையும் அவர் மீண்டும் உயிரோடு வர வேண்டும். இதுதான் அனைவருடைய பிரார்த்தனை. என்ன காரணம்? அவருடைய மனிதநேய செயல்பாடுகள். அவர் மேயராக இருந்த பொழுது அவர் செய்த மனிதாபிமான செயல்பாடுகள். நீங்கள் அவருக்கு ஒரே பையன் வெற்றி துரைசாமி, ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக நீங்கள் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்காரு. இமாச்சல் பிரதேச அரசு, இன்றைக்கி இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சட்லஜ் நதி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே அவரை இப்போ தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வீடு திரும்ப வேண்டும், உயிரோடு வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் அவரால் பயன்பெற்றவர்கள் மட்டுமல்ல, பயன்பெறாதவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இப்போ கூட அந்த ஆக்சிடென்ட் கார் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த காரணத்தினால தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆனால் அந்த பகுதியில் இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே இதுக்கு முன்னாடி நடக்கலை அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அது ஒரு கடும் குளிர் பிரதேசம். இந்த குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறவர்களுக்கு நீங்கள் எப்பவுமே இதய நோய் கண்டிப்பாக வரும். ஏன்னா வெயில் பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு குளிர் பிரதேசங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. வெயில் பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சுவாசம் எப்பவுமே தெளிவாக இருக்கும், நுரையீரல் பழுதுபடாது. ஆனால் குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு நுரையீரல் நோய் நிறைய வரும். நுரையீரல் நோய் வந்தால் இதய நோய் வரும். அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு போகும்போதே அவர் வண்டி தாறுமாறாக ஓடுதுன்னா அவரால் சரியாக ஓட்ட முடியல. அப்போ அவர் உடல்நிலை, நீங்கள் அவருடைய உடல் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைனோடனே அவருடைய அந்த வாகனமும் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி தான் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது.
நீங்கள் இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இது ஒன்று. இப்படி ஒரு விபத்து வரும், ஹார்ட் அட்டாக் வரும்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஓட்டுநர் நம்பி ஒரு பஸ்ஸில் ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு விமானியை நம்பி 300 பேர் உட்காந்துருக்கோம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இயற்கையினுடைய விளையாட்டுகளில் மனிதன் ஜெயிக்கவே முடியாது. எத்தனையோ இடர்பாடுகளை கடந்து தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கு. நீங்கள் அவர் போயிட்டு ஊருக்கு திரும்பலான்னு தான் அவர் ஊருக்கு திரும்பிட்டு இருக்கார். அந்த நதி மீது பயணம் செய்யாமல் வேற எங்கே அது நடந்துருதுன்னா எங்கே கார் முட்டி நின்று இருக்கும். அது ஆற்றில் கார் பாய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒருவர் இறந்துட்டார், ஓட்டுநர் இறந்துட்டார். கூட போன வெற்றியினுடைய உறவினர் நீங்கள் அவர் இன்னும் நினைவு திரும்பிய பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிய வரும். இப்போ மனிதநேய ஐஏஎஸ் அகாடமி நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அதை வந்து நம்ம வெற்றி துரைசாமி அவர்கள் தான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்து இயக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு அனிமல் லவர் அப்படின்ற மாதிரியான தகவலுமே வருது. வீட்டில் நிறைய பறவைகள் வளர்க்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவர் இயற்கையாகவே நீங்கள் இயற்கை மீது ஒரு காதல் கொண்டவர் இல்லைன்னா நீங்கள் இமாச்சல் பிரதேசுக்கு போய் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டிய தேவையில்லை. ஊட்டிக்கு போயிருக்கலாம், கொடைக்கானல் போயிருக்கலாம். அப்போது அளவு கடந்த இயற்கையாளர். மனிதநேய அறக்கட்டளை முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் தான். அதில் நீங்கள் என்னுடைய நண்பர் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ஒருவரை அதில் படிப்பதற்கு அனுமதி கோரியிருக்காரு. படிப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டு அவருக்கு பண உதவி செய்திருக்கார் வெற்றி. அப்போது இது போன்ற உண்மையாகவே மனிதநேய அறக்கட்டளையை தாண்டி பல மனிதநேய உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். இதில் இந்தியா முழுக்க பல குடிமை பணி அதிகாரிகள் நிறைய பேர் பணியாற்றுவதற்கு இன்றைக்கி அத்தனை பேரும் நீங்கள் அங்கே உட்காந்து இமாச்சல் பிரதேச உட்காந்து தேடிட்டு இருக்காங்க. இதுதான் அவருடைய நட்பண்புகளுக்கான காரணம். இப்போது எங்கேயுமே வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாத நம்ம தல அஜித் அவர்கள் வந்துட்டு வெற்றி துரைசாமி அவருடைய கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இயற்கை மேலே வந்து ஆர்வமாகி அதை பற்றின ஒரு தேடலில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திரைப்பட நடிகன் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி. நீங்கள் அது யாரும் மறுக்க முடியாது. என்னுடைய நண்பன் மறைந்த திரைச்சுவை ஆசிரியர் விக்னேஷ் ராஜ், அவர் இதய நோய் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு அளவு கடந்து உதவி செய்தவர். நான் அருகிலிருந்து பார்த்தவர். இந்த அஜித்தோட நெருங்கிய நண்பன் தான் வெற்றி துரைசாமி. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை ஆர்வலர். நீங்கள் அவர் மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு நீங்கள் உலகம் பூரா சுற்றக்கூடிய ஒரு இளைஞன் அஜித்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அஜித்தோடு ஒரு நட்பு கொண்டதனுடைய விளைவு தான் இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கார். நீங்கள் அதுதான் அவருடைய இந்த விபத்துக்கான காரணமாக மாறிவிட்டது. நீங்கள் அஜித்தே பல முறை இந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் அடிபட்டிருக்கார். இது ஒரு விபத்தாக இருந்தாலும் வெற்றி துரைசாமியை பொறுத்தவரை இயற்கையை ரசிப்பதற்கு இரண்டு பேருக்குமான நட்பு தான் இந்த இயற்கை மீது அளவு கடந்த ஆர்வம். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிற அளவுக்கு போயிருக்கு. இது இப்போ ஒரு இமாச்சல் பிரதேசம் ஒரு குளிர்காலம். நீங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் கூட சாதாரண சூழ்நிலை இருக்கும். இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இந்த அசாதாரணமான சூழ்நிலை என்பது நீங்கள் இயற்கை மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட விபத்து. இப்போ வந்து அந்த பகுதியில் வந்துட்டு ஏதோ ஒரு உடல் பகுதி கண்டெடுத்திருக்கிறதாகவும் அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி எல்லாருடைய நம்பிக்கையும் அவர் உயிரோடு இருப்பார், அந்த பகுதி மக்களால் காப்பாற்றப்பட்டிருப்பார். காப்பாற்றப்பட்டு இந்த செய்தி கிடைக்கிற வரை எங்கேயாவது ஒரு ஆதிவாசி கிராமத்தோடு நீங்கள் அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு தான் இப்போ செய்தி வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இது போன்ற சேதமடைந்த உடல் பாகம் கிடைக்கப்பட்டிருக்கு. அது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு செய்தியும் வருது. ஆக எந்த செய்திகளுக்கும் முகாந்திரமே இல்லை. அவரை நீங்கள் கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 1 கோடி ரூபாய் நிதி அது அறிவிக்கப்பட்டு தனியார் வாடகை ஹெலிகாப்டர்கள் அவரை தேடுது. நீங்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை நீங்கள் வாடகைக்கு அமர்த்தி நீங்கள் அந்த நீரியல் நிபுணர்கள் தேடிட்டு இருக்கான். இதெல்லாமே இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம். அந்த சட்லஜ் நதி
அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்கு தாண்டி எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போயிருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஓடுகிற நதி கீழே வந்து பனிப்பாறைகள் தான். அப்போ அந்த பனிப்பாறைகள் எந்த பொருளையும் உள்ளே அழித்து வைத்திருக்காதுன்னு இப்போ செய்திகள் வருது. எதுவாக இருந்தாலும் அவர் உயிரோடு மீண்டு வர வேண்டும் என்பது தான் அத்தனை பேருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலன் கொடுக்கும், அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நன்மை நடக்கும் என்பதுதான் எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.